மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பலி. நாடாளுமன்றத்திற்கு சென்று அர்ச்சுனாவை தடுத்து நிறுத்திய போலீசார். விசாரணைகள் தீவிரம். யாழில் தொப்புள் கொடியுடன் சிசுவின் சடலம். பாதகச் செயலை செய்தது யார்? மன்னார் பொது வைத்தியசாலையில் சுகாதார சீர்கேடு. ஆய்வு செய்த அதிகாரிகள் அதிர்ச்சி. அமெரிக்காவில் 3ஆம் பாலினத்திற்கு தடை போட்ட ட்ரம்ப். தொடர்பென விரிவான செய்திகள். குருநாகலில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி மற்றும் சகோதரன் உயிரிழந்துள்ளனர். மகாவ பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதுண்டமையினால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த 31 வயதான ருபினிகா தரஞ்சனி சேமசிங்க, 23 வயதான புத்திக நயனஜித் சேமசிங்க ஆகியோர் பலியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இருவரும் வெவ்வேறு தொழிற்சாலைகளில் பணியாற்றுவதாக தெரிய வந்துள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக சகோதரியை பாதுகாப்பாக அழைத்து சென்ற வேளையில் விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தப்பட்டிருந்த லொரி மீது மோதுண்டு விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த சகோதரர்கள் இருவரும் நிக்கவரட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அனுராதபுரம் ரம்பேவ பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று காலை நாடாளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனது வாகனத்தில் VIP விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக அர்ச்சுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்துள்ளனர். இதன் காரணமாக கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது போலீஸ் அதிகாரிகள் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர். இந்நிலையில் ஆவணங்களை வழங்க மறுத்து இடையூறு விளைவிக்கும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நடந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போக்குவரத்து போலீசாரின் உத்தரவுகளை புறக்கணித்து செயற்பட்டமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்படி சம்பவம் தொடர்பான விடயங்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக மோட்டார் வாகன சட்டம் மற்றும் தண்டனை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தோட்ட கிணறொன்றில் இருந்து தொப்புள் கொடியுடன் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைதடி பகுதியில் உள்ள தோட்ட கிணறொன்றில் இருந்து இன்றைய தினம் சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தோட்டத்திற்கு சென்ற விவசாயிகள் கிணற்றினுள் சிசு ஒன்றின் சடலம் மிதப்பதாக போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டு வைத்தியசாலையில் ஒப்படைத்த சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மன்னார் பொது வைத்தியசாலையில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்கும் சமையலறை புழுக்கள் நிறைந்த ஒரு அசுத்தமான இடமாக இருப்பதாக மன்னார் நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று மருத்துவமனை நோயாளிகளுக்கு காலை உணவு எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க சென்று சமையலறையை ஆய்வு செய்த போது அவர்கள் இதை அவதானித்துள்ளனர். இன்று காலை உணவாக நோயாளிகளுக்கு வழங்குவதற்காக மருத்துவமனை அதிகாரியால் தயாரிக்கப்பட்ட கொண்டை கடலையில் கரப்பான் பூச்சிகள் மற்றும் நத்தைகள் இருப்பதை பொது சுகாதார பரிசோதகர்கள் அவதானித்துள்ளனர். இதனை அடுத்து அந்த உணவை நோயாளிகளுக்கு வழங்க விடாது அதிகாரிகள் அகற்றியுள்ளனர். இதன்போது மருத்துவமனை சமையலறையை மேலும் ஆய்வு செய்த போது தேங்காய் துருவும் இயந்திரம் உடைந்துள்ளதாகவும் உடைந்த பகுதிகளுக்கு இடையில் புழுக்கள் சிக்கிக் கொண்டிருந்ததாகவும் பொது சுகாதார ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மருத்துவமனை இயக்குநருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக மருத்துவமனை சமையலறையை சுத்தம் செய்து நோயாளிகளுக்கு உணவு தயாரிக்க அறிவுறுத்தப்பட்டதாக பொது சுகாதார ஆய்வாளர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் ஆண் பெண் என 2 பாலினங்கள் மட்டுமே இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
பதவியேற்பு விழாவில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் உரையாற்றுகையில், பொது மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இனம் மற்றும் பாலினத்தின் கொள்கைகளை புகுத்த முயற்சிக்கும் அரசாங்க கொள்கைகளை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். நாம் தகுதியுள்ள சமுதாயத்தை எதிர்காலத்தில் உருவாக்குவோம். இன்று முதல் அமெரிக்க அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ கொள்கையின்படி 2 பாலினங்கள் மட்டுமே உள்ளன. அவை ஆண் மற்றும் பெண் மட்டுமே என தெரிவித்துள்ளார்.